வராத இஷ்யூஸ்லாம் வெளில வந்துச்சு. ஒரு குழந்தைலாம் கிளாஸ் ஸ்கூல்ல கையெழுப்பி எங்க கான்ஸ்டபிள் போனவங்க கிட்ட, மேடம் இது தப்பா, எங்க ஊர்ல எல்லாம் நடக்குது, என்ன பண்றது நாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் இருந்துச்சு. Then only we understood how much this was needed. நிறைய அபியூசஸ் சொசைட்டில இருந்து ஐடென்டிஃபை பண்ணி வெளில எடுத்து நிறைய children we were able to make sure they are all right. இந்த ப்ரோக்ராமோட சைடு எஃபெக்டா யூ won't believe, இதெல்லாம் வந்து நடந்த குற்றம் வெளில வந்துச்சு, நாங்க அட்வான்ஸ் பண்ணிட்டோம். இட்ஸ் an easier job. அடுத்த இன்னொரு டெவலப்மெண்ட் என்ன இருந்துச்சு, 365 நம்பர் ஆஃப் கிரைம்ஸ், நடக்க போற கிரைம், ஈவ்டீசிங்கா இருக்கலாம், பேரண்டல் அபியூஸா இருக்கலாம், இல்லைன்னா எலோப்மெண்டா இருக்கலாம், லைக் அண்டர் ஏஜ் எலோப்மெண்டா இருக்கலாம். we were able to stop. நாங்க கேர்ள்ஸுக்கு மட்டும் கொடுக்கல, பசங்கிட்டையும் போயிட்டு வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் லா அப்படின்னு 11th பையன்கிட்டயோ 12th பையன்கிட்டயோ நீ இந்த தப்பு பண்ணா, இந்த மாதிரி ஈவ்டீசிங் பண்ணா என்ன உனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்க போய் சொன்னோம். நிறைய 365 டாக்குமெண்டட் கேசஸ் ஸ்டாப் ஆச்சு. ஒரு குற்றம் நடக்காம தடுக்கிறதுன்றது ஒரு போலீஸ்காரனோட பிக்கெஸ்ட் ட்ரீம். நடந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறது யாருனாலும் எடுக்கலாம், பட் ப்ரிவென்ஷன் இஸ் ஈவன் பிகர் தன் ஃபார் தட். வி ஆர் வெரி ஹாப்பி யூ ஆர் ஏபிள் டு டு இட். சரி, இதோட நிறுத்தலாமா அப்படின்னு பார்த்தா வி ஸ்டார்டட் ஒன் மோர் திங், செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூனோ செல்ஃப் டிஃபென்ஸ், it is just not physical strength. It's more about your willpower. It's more about your mind power. Like I'm sure that ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே when you are walking in a road or going in a bus, sometime பின்னாடி ஒரு வாய்ஸ் போகும், ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் மேல லிசன் பண்ணுங்க. டோன்ட் டிஸ்கார்ட் தட் வாய்ஸ். நிறைய லைஃப்ஸ் அந்த வாய்ஸ் தான் சேவ் பண்ணுங்க. பட் அதுக்காக நாம வந்து சார் கூலி கொடுக்கமா? நோ, வாக் ப்ரௌட்லி, வாக் லைக் யூ ஓன் தி ஸ்ட்ரீட். அந்த இடத்துல சி யூ ஓன்ட் பிலீவ், நாங்க பண்ண செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்னால நெய்பரிங் ஒரு டவுன்ல லைக் பொள்ளாச்சியில் there was an incident where one school girl, she got trained 1 month back. She was put in a very unfortunate situation and அவங்களே அதை எதிர்த்து செல்ஃப் டிஃபென்ஸ் அந்த கத்துக்கிட்ட மாதிரி தள்ளி விட்டுட்டு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி யூ ஆர் ஏபிள் டு டேக் ஆக்ஷன். இதை விட பெட்டர் என்ன இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. யூ கேன் ஆக்சுவலி மேக் a difference if you become a citizen. இந்த ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடத்துக்கு அவர் ஹானரபிள் சிஎம் ரெகனைஸ் திஸ் அண்ட் கேவ் பெஸ்ட் கவர்னன்ஸ் அவார்ட், நல்ல ஆளுமை விருது அப்படி கொடுத்தாங்க 2023. This is the impact you can create as a civil servant. நம்ம நினைச்சா the world is at your feet. You can make a better society. You can make a individual's life better. You can make a better country. நம்ம சொசைட்டில ஜென்ரலாவே பேசுறோம், பொண்ணுங்க எதுக்கு படிக்கணும் அப்படின்பாங்க. கரெக்ட் தானே? இதுக்கு மேல படிச்சு என்ன பண்ண போறேன்னு பாருங்க. நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க்கெல்லாம் போக முடியாது அப்படின்பாங்க. ரைட்டா தப்பா? வேர்ல்டு கப்ல இருந்து எது எடுத்தாலும் விமன் தான் இந்தியா. உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க யூ ஆர் தி ஃபியூச்சர் ஆஃப் கண்ட்ரின்னு. நான் அதை டிஸ்அக்ரி பண்றேன். யூ ஆர் தி பிரசன்ட் ஆஃப் தி கண்ட்ரி. உங்களாலதான் கண்ட்ரி அடுத்து. யூ ஆர் தி லீடர்ஸ். சரி, இவ்வளோ சாதிச்சோம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். எவ்வளவோ இடத்துல விமன் சாதிச்சோம் பார்க்கணும் நம்மளோட சொசைட்டியில. பட் இன்னமும் சொசைட்டியை உட்காந்து மென் ஆர் பெட்டர் தேன் விமன் அப்படின்ற ஒரு தியரியில தான் போயிருக்கு. கரெக்ட் தானே? சயின்டிபிக்கலாவே நான் அப்படி ரிசர்ச் பண்ணும்போது விமன் ஹேவ் XX குரோமோசோம், கரெக்ட்? மென் ஹேவ் XY குரோமோசோம், கரெக்ட்? X குரோமோசோம்ல மட்டுமே 9 டைம்ஸ் மோர் ஜீன்ஸ் இருக்கான் Y குரோமோசோம் கூட. பேசிக்கலி மென் ஆர் டிஃபெக்டிவ் பீசஸ். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு who will you select genetically for a work to be done அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஒர்க் மட்டும் நடக்கணுமா மென்னை சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட ஒரு எக்ஸ் இருக்கு, அதை வச்சு பார்த்துப்பாங்க. எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, அதை வச்சு பார்த்துப்பாங்க. இஃப் யூ வாண்ட் டு மல்டிடாஸ்க், சூஸ் a woman.
She has 2 sets of same knowledge in her genes, encoded. இன்னும் பெட்டரா பண்ணும். Adaptability, resilience, pain threshold, any parameter you take. Women are scientifically, genetically better than men. அதை ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும். சயின்ஸ் நம்பி பாயிண்ட். This is the science fact. Even for that matter, immune cells. 2 எக்ஸ்ட்ரோமோசோம் இருக்கிறதுனால 1 போச்சுன்னா என்னோட பேக்கப் இருக்கு அவங்களுக்குலாம். எங்களுக்குலாம் 1 போச்சுன்னா அவ்வளோதான், இம்யூனிட்டி போயிட மாட்டோம். This is a scientific fact. So girl, never be, never go into a shell. And உங்களோட உலகத்துக்கு சோஷியல் மீடியா, ரைட்? இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஸ்னாப்சாட்டா இருக்கட்டும். It's good to be there. Only thing, ஸ்க்ரோலிங் ஃபுல் டைம் ஜாபா பண்ணாதீங்க. கொஞ்சம் ட்ரீமிங் பண்ணுங்க, என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனை ஜஸ்ட் லைக் போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண வேணாம், லேர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. இது ரியலி பெட்டர். See, consistent effort இருந்தா you will be able to excel in what you want to do. Like இப்போ நியூ இயர், கரெக்ட்? ஒரு சின்ன மெத்தட் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. நியூ இயர் வருது, ஜான்வரியில் take up 5 things, 5 new things, 5 different things that you want to try out. It can be anything. Not like நான் புக் படிக்கணும்ன்றதுலாம் இல்லை, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுமா பரவாயில்ல, 5 new things. Choose 5 new things that you want to do in this January, February, March. இந்த 3 மாசத்துல இந்த 5ல 2 உங்களை ட்ரெயின் பண்ணும், உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும். நீங்க பண்ண ஆரம்பிச்சாலே தெரியும், என்ன ரொம்ப டயர்டா இருக்கு பண்ணி முடிச்சானா எந்த க்ரோத்துமே இல்லையா. ஒரு 2 விஷயம் அவங்களை டெவலப் பண்ணும். இந்த ட்ரெயினா இருக்கிறதுக்கு எதை உங்களை டெவலப் பண்ணணும் அதை சூஸ் பண்ணுங்க. அண்ட் அந்த 2 விஷயத்துல ஒன்னே ஒன்று மட்டும் சூஸ் பண்ணுங்க, எந்த டைரக்ஷன் நீங்க போகலாம். ஃப்ரம் மார்ச் டு செப்டம்பர் அந்த ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்டா எஃபர்ட் போட்டு எக்ஸல் ஆக முடியுமான்னு பாருங்க. Can be as simple as learning a new dance, that's all. As simple as cycling, as simple as walking, whatever it is. செப்டம்பர் முடிஞ்சவங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பாருங்க. ஜான்வரியில் ஆரம்பிச்ச நீங்களும் இப்ப பாக்குற நீங்களும் டிஃப்ரெண்டா இருக்கு. It really takes only consistent effort to make an excellent individual. Now, I want you all to do one thing. All of you close your eyes. Just close your eyes for 10 seconds. Now imagine, 10 வருஷம் கழிச்சு நீங்க என்னவா ஆகணும். It can be anything. ஒரு கோர்ட் ரூம்ல ஆர்கியூ பண்ற லாயரா இருக்கலாம், போலீஸ் அகாடமில ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ற போலீஸ் கேடட்டா இருக்கலாம், பிசினஸ் மேன் ஸ்டார்ட் அப் ஓட இதுவா இருக்கலாம். பட் உங்களோட இண்டிவிஜுவல் ட்ரீம், வாட் யூ வாண்ட் டு பிகம். It can be a professor, it can be a scientist, anything you want. The world is yours. Now open your eyes. இப்போ இருக்கிற உங்களுக்கும் அந்த இமேஜ், நீங்க பார்த்த அந்த இமேஜுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். You start the effort today, you will reach that in 10 years. Tonight, write down the goal. Tomorrow, take a small step. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. See, there is always a quote I quote in every one of my speeches. Alchemist என்ற book, I don't know எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த புக்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மெசேஜ். When you want something deep from your heart, உங்க ஆழ்ந்த மனசுல இருந்து ஒரு விஷயம் கண்டிப்பா நான் அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எவ்வளவு தடங்கள் வந்தாலும் the whole universe will conspire to make it happen. என் லைஃப்ல பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, உண்மை தான் வந்திருக்கேன். பர்சனல் லைஃப்ல என்ன பண்ணணும்னு நினைச்சேனோ யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணி, ப்ரொஃபஷனல் லைஃப்ல என்ன பண்றேன்னு நினைக்கணும் யூனிவர்ஸ் ஹெல்ப். ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ரிமெம்பர், ஐ வுட் லைக் டு சல்யூட் every one of you, not because you are wearing a uniform, but because you become unstoppable in value. Keep smiling. Thank you so much.